புராண காலத்தில் பிரம்மதேவர் உலக சிருஷ்டி செய்த அகந்தையால் நானே உயர்ந்தவன் என்ற எண்ணம் கொண்டார். அந்த அகந்தையை நீக்கவும் உலக நலனுக்காகவும் அவர் ஒரு பெரும் அஸ்வமேத யாகம் செய்ய தீர்மானித்தார். இந்த யாகம் நடக்கத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் காஞ்சிபுரம். யாகம் ஆரம்பிக்கும் முன் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி தேவி என்னை அழைக்காமல் யாகம் செய்வது தவறு என்று கோபம் கொண்டார். சரஸ்வதி தேவியின் கோபமும் வெள்ளமும் சரஸ்வதி தேவி கோபத்தில் வேகமான நதியாக வெள்ளமாக உருவெடுத்து யாகத்தை அழிக்க முயன்றார். அந்த வெள்ளம் யாக குண்டத்தை நோக்கி வேகமாக பாய்ந்தது. பிரம்மதேவர் பயந்து, என்னை காப்பாற்று நாராயணா என்று மகாவிஷ்ணுவை வேண்டினார். வரதராஜ பெருமாளின் தெய்வீக பாதுகாப்பு உடனே மகாவிஷ்ணு பெரும் பாம்பான ஆதிசேஷன் மீது வரதராஜ பெருமாளாகத் தோன்றி யாக குண்டத்தின் முன் அணையாக நின்றார். அவரது தெய்வீக சக்தியால் சரஸ்வதி தேவியின் வெள்ளம் கட்டுப்படுத்தப்பட்டது. யாகம் பாதுகாப்பாக நிறைவடைந்தது. இந்த தருணத்தில் சரஸ்வதி தேவி தன் கோபத்தை விட்டுவிட்டு விஷ்ணுவின் மகிமையை உணர்ந்து சாந்தமானார். வரதன் வரம் கொடுத்த பெருமாள் யாகம் வெற்றிகரமாக முடிந்தபின் பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை வணங்கி வரம் கேட்டார். மகாவிஷ்ணு, இந்த இடத்தில் நான் எப்போதும் இருந்து பக்தர்களுக்கு வரமளிப்பேன் என்று அருளினார். அதனால் அவருக்கு வரதராஜன் வரமளிக்கும் அரசன் அந்த இடத்திற்கு சத்யவரத க்ஷேத்திரம் என்ற பெயர்கள் வந்தன. அத்திமராவதாரம் அத்திவரதர் இந்த க்ஷேத்திரத்தில் அத்திமரம் மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது. அந்த அத்திமரத்திலிருந்து பெருமாள் மர வடிவில் ஒரு ரூபம் எடுத்தார். அந்த ரூபமே அத்திவரதர். இது இயற்கையுடன் இணைந்த மிக பழமையான அரிதாக தரிசனம் தரும் தெய்வ ரூபமாக போற்றப்படுகிறது. அனந்த சரசில் மறைந்த லீலை கலியுகத்தில் படையெடுப்புகள் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டபோது ஆகம விதிப்படி அத்திவரதரை அனந்த சரஸ் குளத்தில் பாதுகாப்பாக மூழ்க வைத்தனர். புராண நம்பிக்கை பெருமாள் விரும்பும் காலத்தில் மட்டுமே அவர் மீண்டும் வெளிப்படுவார் என்பதாகும். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரிதான தரிசனம். அதன்படி 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அத்திவரதர் வெளிப்பட்டு பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார்.